குட் மார்னிங் டு ஆல்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எப்படி போடுறோம்னு சொல்ல பார்க்க போறோம். 1 வீக் பிஃபோர் என்னுடைய வெண்டாரான திருமுருகன் அவங்க கிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த ஐட்டம்ல சம் டேமேஜஸ் இருக்கு. ஸோ அதனால அவங்களுடைய ஐட்டம்ஸை நான் இப்போ ரிட்டர்ன் பண்ண போறேன். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எப்படி போறோம்னு சொல்லி பார்க்க போறோம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா ஜிஆர்ஆர் நம்பர்ல வச்சு ஜஸ்ட் நான் ஒரு என்டர் மட்டும் பிரஸ் பண்றேன். பிரஸ் பண்ணிட்டு வெண்டார் நேம் வைஸ்ல போய் நான் இப்போ சர்ச் பண்றேன். என்னுடைய கஸ்டமர் நேமை இங்க நான் சர்ச் பண்றேன். திருமுருகன் போட்டு சர்ச் பண்ணிட்டு அவங்களோட பில்ஸ் எல்லாமே எனக்கு லிஸ்ட் அவுட் ஆகுது. என்னுடைய பில் எதுவோ அதை நான் செலக்ட் பண்ணி இப்போ என்டர் பிரஸ் பண்ணிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா 2 ஐட்டம்ஸ் எடுத்துட்டு வந்திருக்குது. நான் இன்னைக்கு எந்த ஐட்டத்தை ரிட்டர்ன் போட விரும்பணும் அந்த ஐட்டத்தை ஸ்பேஸ் கீ யூஸ் பண்ணி நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா 15 குவான்டிட்டி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆனா என்னுடைய இதுல 5 குவான்டிட்டி தான் டேமேஜ் ஆயிருக்கு. நான் 5 குவான்டிட்டி செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ ரீசெண்ட் டைப்ல பாத்தீங்கன்னா டேமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ண போறேன். அவங்களுக்கு பேமெண்ட் என்டர் எப்படி பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா கேஷ்ல பண்ண போறேன். நான் இப்போ கேஷ் செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு பிரிண்ட் வேணும்னா நான் சேவ் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பில்லு மட்டும் சேவ் ஆகினா போதும் அப்படின்னு நினைச்சா நான் சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். சக்சஸ்ஃபுல்லா சேவ் ஆயிடுச்சு. தேங்க்யூ பை வினோதினி.